ஒரே காளை. இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. வாடிவாசல் தெரிஞ்சதுமே வந்துடுவான் பாரு. ஆவோ 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 மலைவாழ் மக்களே நாங்க எங்க மனம் போல் வாழ்ந்திட வேணுங்க வேணுங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி ஜர்னி. சென்னையில கிராமத்து திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நாங்கள் வந்து 3 பேர் வந்ததுனால 3 டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் தெரிஞ்சுது. குழந்தைங்கள சந்தோஷப்படுறதை விட வேறு என்னங்க வேலை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்கை இந்த வாட்டி சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த திருவிழாக்கு போனது நான் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுனால. இது வந்து கிராமத்து திருவிழா அப்படின்னு சொல்கிறத விட 90s திருவிழா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 90s கிட்ஸோடைய ஆக்டிவிட்டீஸு, 90s கிட்ஸோடைய மெமரிஸு எல்லாத்தையுமே வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்தாங்க. உள்ளே என்ட்ரானதுமே வந்து நிறைய ஸ்டால்ஸ்லாம் இருந்தது, பாரம்பரிய உணவுகள்லாம் கூட இருந்தது. பட் எங்களுக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பணப்பழம் ஐஸ்கிரீம் ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. உண்மையாலே வந்து ஒர்த்தாக இருந்ததுங்க. ரொம்ப வந்து குவாலிட்டியாக டேஸ்டாகவும் வந்தது. ஒரு ஸ்கூப் வந்து 50 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஸ்கூப் வந்து நானும் அஃப்ரீதினும் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரானா பயங்கரமாக இருந்தது. ஃபுல்லாகவே வந்து ஸ்டால்ஸ் தாங்க. எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுன்னு தெரியல. அதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம சின்ன வயசில் விளையாண்ட உண்டிகோல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பலூன் ஷூட் ரெகுலராக நம்ம எல்லா இடத்துலையும் எக்ஸிபிஷனில் பார்க்குறது தான். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்ச குறி தப்பாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கேம்ஸு, சின்ன கிராமிய கேம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதெல்லாம் விளையாடணுன்னா டோக்கன் பூத்தில் டோக்கன் வாங்கினோம். அதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக காஸ்ட்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு ராட்டினம் மட்டும் இங்கே இருந்தது. அந்த ராட்டினத்தை தாண்டி போனால் பேக் சைடில் வந்து தேநீர் கடை இருந்தது. அப்புறம் நிறையா ஸ்டால்ஸ்லாம் கூட இருந்தது. ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ திருவிழா பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஜல்லிக்கட்டு வாடிவாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. வாங்க நான் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். பேரு கருப்பு சிங்கம். மிகவும் பொறுமையாக அழகா அவர் கவனத்தை விடாம ரொம்ப அழகா வந்து தெரிய மாட்டேங்குது. இங்கே வந்து பெட்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. புறா வச்சுருந்தாங்க, குருவி வச்சுருந்தாங்க, முயல் வச்சுருந்தாங்க, எலி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஃபுட் கவுண்டரே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டால்ஸ் கிட்ட வந்து லைனாக வச்சுருந்தாங்க. உரியடி இல்லாமல் திருவிழா. ஸோ உரியடி கேமுமே இங்கே கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கல் தூக்குறது, இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக டோக்கன் வாங்கிட்டு போனோம். அதுக்கப்புறம் ஸ்லோ ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் ரேஸ் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நெல் குத்துறதுலாம் வந்து பழைய திங்ஸ் எல்லாம் வந்து கிராமத்தில் என்னெல்லாம் பயன்படுத்துவாங்களோ, இந்த அம்மியில் வந்து மஞ்சள் அரைக்கிறது, இந்த மாதிரி செட்டப்லாம் வந்து ரெடியாக பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 90ஸோட மெமரிஸ் எல்லாம் கொண்டு வர மாதிரி பம்பரம் விளையாடுறது, சின்ன பிள்ளைல நான் விளையாண்ட ஞாபகம் எல்லாமே வந்தது. கோலி விளையாண்டது, திருப்பியும் நான் கோலி விளையாண்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து என் பையனுக்குமே வந்து கோலி எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் டயர் ஓட்டுறது, டயர்லாம் வந்து ஓட்டினதை மறக்கவே முடியாத ஒரு மெமரிஸுங்க. அஃப்ரீத் எனக்கும் டயர் ஓட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு வச்சு வீல்லாம் ரெடி பண்ணி விளையாடுவாங்களே, அதுவுமே இங்கே விளையாண்டாங்க. இதில் ரேஸ்லாம் அவர் கண்டக்ட் பண்ணாங்க. பார்த்து ஆவோ 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 மலைவாழ் மக்களே நாங்க எங்க மனம் போல் வாழ்ந்திட வேணுங்க வேணுங்க. இப்படி தாங்க திருவிழா வந்து ரொம்ப நல்லாவே களை கட்டுச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பவும் போல நல்லதே செய்வோம், சிறப்பாக செய்வோம். தேங்க்யூ.